இப்ப கூட்டணி ஆட்சின்றத பாஜக வலியுறுத்துமா? கண்டிப்பா வலியுறுத்தும். அதை இபிஎஸ் ஏத்துப்பாரு? எதிர்பாராததை எதிர்பாருங்க. எல்லாமே அமித்ஷா அவர்களுடைய பிளானா இருக்குமா மேம்? இல்ல, தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே தான்மா டாமினன்ட் பார்ட்டி. அதுல எந்த டவுட்டும் நீங்க பட தேவை. மோடி அவர்களுடைய அரசுடைய லா அண்ட் ஆர்டரை இந்திய அளவுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மணிப்பூர் உத்தரப்பிரதேச பாக்குறோம். ஆவுன்னா பாஜக உள்ள வந்துரும், ஆவுன்னா பாஜக தப்பு பேசுறது அர்த்தமே கிடையாது. நம்ம ஒரு குற்றச்சாட்டை அப்படியே சொல்லிட முடியாதுல, அதுக்கான ஆதாரம் இருக்கா? மேடையில பொது வெளியில சனாதனத்தை ஒழிப்போன்னு ஒருத்தர் பேசுறாரு. இதையும் நீங்க ஆதாரம் கேட்க போறீங்களா? கோர்ட்டையே அவமதிக்கிறாங்க இவங்க. நீதிபதி பாப்பான், அவன் ஒரு சங்கி, அவன் ஒரு ஆர்எஸ்எஸ், அப்புறம் கார்ட்டூன் போடுறது. இந்துக்களுக்கு விரோதமா நடக்கிற இந்த அரசுல பாப்பானை இழுத்து பேசலன்னா அவங்களுக்கு பொழுது விடியாது. கஞ்சாவையும் அடிச்சுப்புட்டு கத்தியோட போய் ஒருத்தனை வெட்டி அதை ரீல்ஸ் வர போட்டாங்கம்மா நம்முடைய தாய் தமிழ்நாட்டுல. உங்களுக்கே அசிங்கமா இல்லையா இப்படி கேட்கறதுக்கு? Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகை, சமூக செயல்பாட்டாளர், பாஜக நிர்வாகி திருமதி கஸ்தூரி. வணக்கம் மேம். வணக்கம் மது, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப கூட்டணி ஆட்சின்றத பாஜக வலியுறுத்துமா? கண்டிப்பா வலியுறுத்தும். கூட்டணி ஆட்சின்றத கண்டிப்பா வலியுறுத்தும். ஊர் கூடி தேர் எடுக்கிறோம், அப்ப எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கும். அதை இபிஎஸ் ஏத்துப்பாரா? ஏன்னா அவரு வாயில இருந்து இது வரைக்கும் கூட்டணி ஆட்சின்றதை வரலையே. அம்மா, நேத்து வரைக்கும் தினகரன் அவர்களை இபிஎஸ் இன்னைக்கு வாழ்த்தி வரவேற்பாரு நீங்க நினைச்சீங்களா? இன்னைக்கு அது நடக்குது. அதனால எதிர்பாராததை எதிர்பாருங்கள். எல்லாமே அமித்ஷா அவர்களுடைய பிளானா இருக்குமா மேம்? சிலதெல்லாம் எல்லாமே மக்களோட பிளான்மா. இது ஒரு ஜனநாயக நாடு. இங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, மக்கள் அதை நினைப்பாங்க செய்வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இபிஎஸ் தான் அவங்க சிஎம் கேண்டிடேட்டா பாக்குறாங்க. கூட்டணி ஆட்சிக்கான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இல்ல, தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே தான்மா டாமினன்ட் பார்ட்டி. அதுல எந்த டவுட்டும் நீங்க பட தேவை. கூட்டணி ஆட்சிய அதிமுக வரவேற்பாங்களா? அதை தான் நான் சொன்னேனே, நேத்து நடக்கல, இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால நாளைக்கு தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்புகள் 5 வருடத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை கணக்குல எடுத்துக்கிட்டாதான் அது நல்ல அரசியல்வாதிக்கு அழகு. திமுகவை தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப பாஜகவுக்கு என்ன கொள்கை தமிழ்நாட்டுல பொருந்தும்னு நினைக்கிறீங்க? பாஜகவுடைய கொள்கைகள் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு பொருந்தி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லா அண்ட் ஆர்டர். சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டர், மோடி அவர்களுடைய அரசுடைய லா அண்ட் ஆர்டரை இந்திய அளவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மகாராஷ்டிராவை பார்க்குறோம், அஸ்ஸாமை பார்க்குறோம், மணிப்பூர், உத்தரப்பிரதேச பார்க்குறோம். மணிப்பூர் வரலாறு அன்னைக்கு ஆரம்பிச்சது கிடையாது, அது காங்கிரஸ் பீரியட்லேருந்து இருக்கு. அந்த வரலாறு நீங்க பிறக்கல, உங்களுக்கு தெரியல. நீங்க இந்த 5 வருஷ வரலாறை மட்டும் வச்சு என்ன கேள்வி கேட்குறீங்க. நான் மணிப்பூரின் தாய்க்குலங்கள் அப்படின்னு சொல்லி நிர்வாண போராட்டம் பண்ண அந்த போராட்டத்தை எல்லாம் பார்த்தவமா நான். அப்போ நானும் சின்ன குழந்தை தான், பட் நான் பார்த்துருக்கேன். என் மனசில் அது அப்படியே மாறாத ஒரு பிம்பமாக அது தங்கி இருக்கு. நிர்வாண போராட்டம் பண்ணாங்க, அங்கே குருவி சுடுற மாதிரி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸு ஸோ இதில் எல்லா இடத்துலையும் நீங்கள் உடனே பாஜகவை ஆவுன்னா பாஜக உள்ள வந்துடும், ஆவுன்னா பாஜக தப்பு, மழை பெஞ்சா பாஜக தப்பு, தும்முனா பாஜக தப்புன்னு பேசுறது அர்த்தமே கிடையாது. தவறுகள் இருக்கா, தவறுகளை ஒத்துக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிறது தான் ஒரு நல்ல அரசியலுக்கான ஆக்கப்பூர்வமான போக்கு. ஸோ இங்கே மணிப்பூரில் நடந்துச்சு அப்படின்னு கேட்காதீங்க, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? மேம், நீங்கள் சொன்னீங்க மோடி அவர்களுடைய ஆட்சியில் எல்லா சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் முன் வச்சிங்க. அப்போ அங்கேயும் ஒரு பிரச்சனை நடந்ததே, அது மிகப்பெரிய விவாதமாக. பிரச்சனை நடக்காமல் இருக்கிறதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கு கிடையாது. அந்த பிரச்சனையை நம்ம எந்த அளவில் சரியாக தீர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் சட்டம் ஒழுங்கு. இங்கே செய்கிறவங்களே ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, அமைச்சர்களோட ஃபோட்டோ எடுக்கிறவங்களா இருக்கிறாங்கங்கும் பொழுது நீங்கள் எப்படி அதுக்கான தீர்வை கேட்பீங்க? பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது. பொள்ளாச்சி சம்பவத்தில் அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக சம்மந்தப்பட்டிருக்குன்னு கூரை மேலே ஏறி நின்று திமுக காரங்க கூவினாங்கல்ல. இன்னைக்கு ஏன் எல்லாம் அப்படியே கப் ஜிப்புன்னு வாயில் ஏதோ வடை வச்சிட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துருக்குறாங்க? இப்போ எந்த விஷயத்தில் அவங்க வாய் திறக்கலைன்னு சொல்றீங்க? ஐயோ, டெய்லி ஒரு விஷயம் சொன்னா அப்புறம் இந்த இன்டர்வியூக்கு டைமே போதாது.
எந்த விஷயத்துல அவங்க வாய் திறந்தாங்க? மது, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற தமிழ்நாடுன்னு சொன்ன கனிமொழி மேடம் எங்க போனாங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில இவங்க என்ன பண்ணாங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகர், உதயநிதியோட ஒரு போட்டோ, மாசுவோட ஒரு போட்டோ இருந்தா அவங்களோட தொடர்புடையவங்க அதையாவது சொல்லுங்க. இல்ல அப்படி நான் சொல்லல, ஆனா போட்டோ எடுத்திருக்காங்க அப்படி நான் சொல்லலமா. அது அவங்க சொல்லணும் இல்ல. எல்லாம் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தானே இருந்தாங்க. போதை மருந்து இது எந்த இதுலயுமே எனக்கு 5 வருஷம் முன்னாடி இப்படி இல்லமா. அவங்களே போதையை தடுக்கணும்ன்ற இடத்துல பேசி அப்படிதான் சொல்லுவாங்க. ஊழல் இன்னைக்கு பெருகி போச்சு. யாரால ஊழல் ஊழல் ஊழல், எந்த ஒரு அரசு துறையை தொட்டாலும் ஊழல் மேலேந்து கீழே வரைக்கும் பாஞ்சு இருக்கு. இதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு, ஆனா இவ்வளவு இல்லை. இங்க லேண்ட் லே அவுட் போடணுமா, அதுவும் ஆளுங்கட்சிக்கிட்ட. சினிமா எடுக்கட்டுமா, அதுவும் ஆளுங்கட்சிக்கிட்ட. அப்படித்தான் அவங்க எல்லாத்தையும் மொனோபொலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துலயும் மொனோபொலி இப்போ அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேற யாருமே அங்க தலை எடுக்க முடியாதுங்கிற லெவல்ல இருக்கு. போதை மருந்து வியாபாரமா, அதுவும் இவங்களோட குரூப் ஆளு தான். திமுக ஆளு தானே அந்த ஜாஃபர் சாதிக்கு, திமுக ஆளு தானே அவரு. ஆமா, அவர் ஏதோ ஒரு விங்குல அயலக விங்கோ எதுலயோ தான் இருந்தவர் தான். அப்ப என்ன, நீங்களே வேலையே பயிரமெஞ்சா என்ன பண்ண முடியும்? போலீஸை பார்த்தீங்கன்னா அது ஏதோ பிஆர் மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆளுங்கட்சி சார்பா. கோர்ட்டில் யார் அந்த சார்? சாரே கிடையாது, ஃபோன் அணைச்சி வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு அரசு தரப்பு வக்கீல் சொல்றாங்க. யார் என்ன நடந்ததை தானே சொல்ல முடியும்? நடந்ததெல்லாம் இவங்க சொல்றாங்களாங்கிறது தான் கேள்வியே. நடந்ததை சொல்ல மாட்டேங்கிறாங்கிறது தான் குற்றச்சாட்டு. அதுக்கான ஆதாரம் இருக்கா மேம்? நம்ம ஒரு குற்றச்சாட்டை அப்படியே சொல்லிட முடியாதுல்ல, அதுக்கான ஆதாரம் இருக்கா? ஏம்மா இதுக்கு மேலே என்னம்மா ஆதாரம் கொடுக்கணும்? ஃபோட்டோனாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. கட்சியில் அவங்க கட்சி மெம்பர்ஷிப் கார்டுலேருந்து எல்லாத்தையும் காமிச்சாச்சு, அப்பவும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. திமுகவில் இதெல்லாம் நடக்குது. இப்போது 2 அமைச்சர் மேலே இடி ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நோண்ட ஊழல் புகார் வந்துக்கிட்டே இருக்கு. சரி, இது கூட வேணாயா, இதெல்லாம் கூட நீங்கள் பழிவாங்கல். அவங்கெல்லாம் புனிதர்கள், அவங்க ஊழலே பண்ணல, எல்லாமே பிஜேபியுடைய சதின்னு நீங்கள் சொன்னால், மேடையில் பொது வெளியில் சனாதனத்தை ஒழிப்போன்னு ஒருத்தர் பேசுகிறாரு. இதையும் நீங்கள் ஆதாரம் கேட்க போகிறீங்களா? சாமி கும்பிடுவீங்களா நீங்கள்? உங்களையும் என்னையும் ஒழிக்கணும்னு ஒருத்தர் பேசுகிறாரு. நேற்று கோர்ட்டு கழுவி ஊற்றிருக்கு. இன்னொருத்தர் என்னடானா நிந்தா 5 படுத்தா 10ன்னு பேசுகிறாரு. அமைச்சர் பேசுகிற பேச்சா இதெல்லாம்? இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்பீங்களா நீங்கள்? என்ன ஆதாரம் நிந்தா அப்படின்னு கேட்பீங்களா நீங்கள்? அசிங்கமாக இருக்குல்லம்மா. பாதுகாப்பு, பெண்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கிற இது மாதிரி இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு வழி இல்லைம்மா நாட்டில். ஒரே ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு வழி இல்லை. கோர்ட்டையே அவமதிக்கிறாங்க இவங்க. நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தா நீங்கள் தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லலாம். நீதிபதி பிராமணன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிராமணன் நான் ஒரு டீசெண்டாக சொல்கிறேன். நீதிபதி பாப்பான், அவன் ஒரு சங்கி, அவன் ஒரு ஆர்எஸ்எஸ், அப்புறம் கார்ட்டூன் போடுறது. எங்கேயாவது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாஜக ஆளும் மாநிலங்கள்லாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? நீங்கள் நீதியும் மதிக்கிறது இல்லை, நீதிபதியும் மதிக்கிறது இல்லை. அவர் ஜாதிக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? விளக்கு என்ன அவர் அவருடைய ஜாதிக்காரங்க ஏற்றணும்னு சொன்னாரா? இந்துக்களுக்கு விரோதமாக நடக்கிற இந்த அரசில் பாப்பானை இழுத்து பேசலைன்னா அவங்களுக்கு பொழுது விடியாது. அப்போ பிராமணர்களுக்கு இங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது? எங்கே எந்த தப்பு நடந்தாலும் அதை அந்த சமூகத்து மேலே பழி போடுறதை இவங்க ஒரு ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காங்க. அதே போல் இந்திக்காரங்களை பிடிக்காது. பாதுகாப்பு எங்க? ஆதாரம் கேட்டிங்களேம்மா, ஆதாரம் கேட்டிங்களே. கஞ்சாவையும் அடிச்சுப்புட்டு கத்தியோட போய் ஒருத்தனை வெட்டி அதை ரீல்ஸ் வேற போட்டாங்கம்மா நம்முடைய தாய் தமிழ்நாட்டில். அதுக்கான நடவடிக்கை அப்பவே எடுத்தாங்கல்ல மேம். புண்ணு காலை வெட்டுறது ஒண்ணா, புண்ணு வரத்துக்கு முன்னாடி பார்க்கறது ஒண்ணா? உங்களுக்கே அசிங்கமா இல்லையா இப்படி கேட்கறதுக்கு? அவனை வெட்டினதுக்கு அப்புறம் போலீஸ் கடைசியில் வந்துட்டாங்கல்ல அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லா சம்பவம் எல்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து அவங்க அதை ஏற்கிறதுக்கு டிலே பண்ணி அது சோஷியல் மீடியாவில் போட்டு எல்லாரும் மற்ற கட்சிகள்லேருந்து கழுவி ஊற்றினதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்துட்டாங்கல்ல மேடம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னம்மா நீங்கள்
நடவடிக்கைகள் இல்ல அப்படின்றப்ப நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கான தடுக்கிறதுக்கான ஏமா விஷயம் குற்றவாளிகளே பண்ணிட்டு இவங்க தான். இன்னைக்கு பொய் சொல்றதுங்கிறத கலையா வச்சிருக்கிறாங்க. திமுக ஆதரவாளர் ஒருத்தர் கூண்டாஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு கும்பலை கூட்டிக்கிட்டு போய் விவாதத்துல எதிரணியில பேசின பாஜக உறுப்பினரை போய் அடிக்க போயிருக்கிறார். வெளியே அத்தனை பேரை கும்பல் கூட்டி வச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணியிருக்கிறார். இந்த ஆள் வந்து ஊடகவியலாளர் நம்ம ஊர்ல. அவருக்கு அதாவது அடி வாங்குறவனுக்கு பாதிக்கப்பட்டவருக்கு எதுவும் இல்லை, எந்த தற்காப்பும் பாதுகாப்பும் கெடுக்கல. கும்பல் கூட்டி கலாட்டா பண்ணவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன், கன்மேன் ப்ரொடெக்ஷனோட அமைச்சிருக்கிறாங்க. இதான் உங்களுடைய லா நாடா. தமிழன் பிரசன்னான்னு ஒருத்தர் இந்த செந்தில்வேலு இந்த ஏதோ கும்பல் புகழ் போயிட்டு நவோதயா ஸ்கூல்ல பிராமின்ஸ் சேரலாம், எஸ்சி எஸ்டி சேரலாம், மெஜாரிட்டியாக இருக்கிற ஓபிசி எல்லாருக்கும் அதில் வந்து சேரறதுக்கு வழியே இல்லை. பச்சை பொய்! எப்படி வெக்கம் இல்லாம இப்படி பச்சை பொய் சொல்ல தோணுது? பச்சை பொய்! நீங்க கேட்கலாம்ல, இல்ல எப்படி அப்படிலாம் இருக்காது மேடம், ஏதோ கொஞ்சமாவது நெருப்பு இல்லாம புகையாது. நெருப்பே இல்லை, இண்டக்ஷன் ஸ்டவ்லயே இவங்க வந்து பாயசம் ஊத்துறாங்க. பாயசம் தானே, அதை இண்டக்ஷன் ஸ்டவ்ல. பச்சை பொய்! தமிழ்நாட்டுல எதுக்கு பாஜக மேல ஏதாச்சும் ஒரு பொய்யாவது சொல்லி அவங்கள வந்து நம்ம எதிர்க்கணும்? அப்படி ஏன் நீங்க உண்மையை சொல்லி எதிர்ங்களேன்? முடியல. உண்மையை சொன்னா உங்க மண்டவாளம் டப்பா டான்ஸ் ஆடுங்கிறதுனால பொய். நவோதயா ஸ்கூல் வந்து தமிழர்களுக்கு எதிரானது, ஜாதிகளுக்கு எதிரானது. நீங்க தான் ஜாதியை பார்க்க மாட்டீங்களே, நீங்க தான் சமத்துவ கட்சி ஆச்சே, நீங்க தான் மானஸ்தன் ஆச்சே. ஏன் அப்ப சரி விடுங்க, யாரும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. எஸ்சி எஸ்டிக்கும் பிராமின்ஸுக்கும் மட்டும்தான் அங்கே அட்மிஷன் போய் சொல்றீங்கல்ல, யாருமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இல்லாம வரட்டும், அப்ப பார்க்கலாம். இப்ப அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, பாஜக வெறும் இந்துத்துவம்னு ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் பண்ணத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல மது, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு மறந்து போச்சு. நீங்க தான் எனக்கு ஞாபகப்படுத்தி விடுங்களேன். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த கலவரங்கள், குண்டு வெடிப்புகள், பாலியல் அச்சுறுத்தல்கள், இதிலெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு ஒரு புள்ளி விவரம் எடுங்க, சரியா? அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்துத்துவங்க தான் அதுல பிரச்சனையான. அந்த மாதிரி ஒண்ணு நடக்க கூடாதுன்றதுனாலதான் பிஜேபி நாங்க ஏற்கனவே நடக்குது, யாரால நடக்குது, அவங்கள நடந்திருக்கு, அவங்கள பிடிக்கிறதுக்கு வக்கில்ல. சும்மா போய் இந்துத்துவான்னு நடக்காதவங்க, அதாவது இது வரைக்கும் அவங்களால எந்த கலவரமும் வந்துடல, அதனால அவங்கள நாங்க பிடிச்சி ப்ரிவென்ஷன்ல வைக்கிறோம். ஏற்கனவே அங்க வந்து கொளுத்திக்கிட்டு இருக்கட்டும்னு சொன்னா என்ன ஜோக்கா இல்ல மேம்? இப்ப நீங்க பண்றது எல்லாமே திமுக தான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் பிஜேபி தரப்புல இருந்து எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க அது முன்னெச்சரிக்கையா கேக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஆட்களை முதல்ல புடிச்சு போட்டாலே இதுல பாதி குறையுமே. இப்போ மறுபடியும் செய்யாதவன மூலையில உட்காந்து வேடிக்கை பாக்குறவனை கூப்பிட்டு அவனை நீங்க வந்து கண்டிக்கிறீங்களாம். வீட்டை கொளுத்திக்கிட்டு இருக்கான் உங்க வீட்டுல பின்னாடி உட்காந்துட்டு, அவனை பிடிங்களேன். உங்க ஓட்டு வங்கி பாதிக்கும்னு சொன்னா நீங்க குண்டு வெடிச்சா கூட பரவாயில்லன்னு உட்காந்துருப்பீங்க, அப்படித்தானே? எந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க மேம்? அவங்க கட்சியிலேயே உட்காந்துருக்குறாங்க, அவங்களுடைய ஓட்டு வங்கியில உட்காந்துருக்குறாங்க, அவங்க வீட்டிலேயே உட்காந்துருக்குறாங்க. அவங்கள வந்து நம்ம வீடுன்னு சொன்னா உடனே அவங்க சொந்த வீட்டுலன்னு சொல்லலாமா? ஒரு உருவகத்துக்கு சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க முதுகு பின்னாடியே எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, உங்க கூட தான் போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க யாரை பிளேம் பண்றீங்க? பாப்பானை பிளேம் பண்றீங்க, பிஜேபியை பிளேம் பண்றீங்க, இந்துத்துவாவை பிளேம் பண்றீங்க. இது 10 ஆண்டுல நடந்த கலவரத்துல குண்டு வெடிப்புல எத்தனை பேர் பாப்பாம்மா, எத்தனை பேர் இந்துத்துவமா போட்டோம், எத்தனை பேர் பிஜேபிமா? சொல்லுங்க. மதுரையில நடந்த கலவரம் அதெல்லாம் கூட இந்துத்துவமாலதான் நடக்கும். மதுரையில எந்த கலவரம் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் விலக்கி. எதனால நடக்கும்? யாரால நடக்கும் அந்த கலவரம்? யாரால நடக்கும்? RSS ஆல நடக்கும். ஏன் நடக்கும்? என்ன கேட்டாங்க அவங்க? விளக்கு ஏத்துறேன்னு சொன்னாங்க. அதானே திருப்பரங்குன்றத்தை தானே சொல்றீங்க, விளக்கு ஏத்துறேன்னு சொன்னாங்க. நீங்க சரின்னு சொல்லியிருந்தா கலவரத்துக்கு என்ன வாய்ப்பே இல்லை. அப்படியே கலவரம் வந்தா எங்க வரும்? இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கு மேல தர்கா இருக்கு, தர்காவுக்கு ஆபத்து வரும், அதனால விட மாட்டோம்னு சொல்லியிருக்கு. நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் கற்பனையான ஒரு காரணத்தை? இதுக்கு முன்னாடியே அங்க ஒரு சலசலப்பு இருந்தது. தர்கால அங்க முஸ்லிம்கள் வரும்போது வர வேண்டாம்னு தடுத்து நிறுத்தினார் ஒரு
பார்த்தோம்ல மேம். காவல்துறை தானே அதுக்கு அடுத்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துரும்ன்றதுக்காக தான் அவங்க விலக்கேத்த வேணாம் காவல்துறை தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கும் இந்துத்துவாக்கும் என்ன சம்பந்தம்? மலை மேல ஆடு எடுத்துட்டு போய் வெட்டக்கூடாது அப்படிங்கிறது நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு. அது விதிமுறை இல்லை, கட்டுப்பாடு. அதுக்கு காரணம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வந்து முதல்ல தமிழர்கள். அதனால அவங்க பிற மதங்களையும் அவங்க மதிக்கிறாங்க. திருப்பரங்குன்றம்ங்கிறது சமணர் படுக்கையா இருந்திருக்குது. அதே போல சிவன் கோயில், முருகனுடைய உறைவிடம், குடவரை கோயில் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த ஒரு மரியாதைக்காக நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய வழக்கம் மேலே அவங்க செய்ய மாட்டாங்க. விருந்தெல்லாம் முஸ்லீம் பேட்டையில் தான் விருந்து வைப்பாங்க. திடீர்னு அண்டை மாநிலத்திலேருந்து நீ வந்து வேணுன்ட்டு என்னை கூட்டிக்கிட்டு வந்து அங்கே பிரச்சனை உண்டு பண்ண ட்ரை பண்ணுற ஒரு இஸ்லாமிய இயக்கம் அதை ட்ரை பண்ணுது. ஓகேவா? எல்லாரையும் சொல்லலை, ஆனால் ஒரு இந்த மாதிரி சில ஆர்வ கோளாறுகள் இருக்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க. அதை போலீஸ் தடுத்து நிறுத்துறாங்க. இதெல்லாமே சரி. இது வரைக்கும் சரியாக இருக்கிறது. அங்கே கலவரம் எதுவும் நடக்கலை, அவங்களும் போயிட்டாங்க, பிரச்சனை அப்போவே முடிஞ்சு போச்சு. இங்கே அங்கே போய் மலை மேலே பிரியாணி சாப்பிடுவேன்னு நவாஸ் கனி போகலைன்னா என்ன பிரச்சனை வந்திருக்க போகுது? அவர் தானே ஆரம்பித்து வச்சது பிரச்சனையே. அப்பவும் யார் கலவரம் பண்ணிட்டாங்க? நவாஸ் கனியை யாராவது அடிச்சிட்டாங்களா? அவர் வீட்டில் போய் ஏதாவது கலாட்டா பண்ணாங்களா? எதுவுமே நடக்கலையே, எதுவுமே நடக்கலையே. எங்கே இந்த கலவரம் வரும்? அப்புறம் இந்துக்கள் யாருமே யாரையும் தாக்கவில்லை, யாரையும் திட்டுறாங்க, தங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க. யார் பண்ணின்னு கேட்குறாங்க. ஜனநாயக நாட்டில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஆனால் ஏதாவது கலவரம் பண்ணாங்களா? மேலே சந்தனக்கூடு உருசு வருஷம் நடந்துட்டு இருக்குது. இத்தனை வருஷமாக அங்கே இந்துக்களும் போய்கிட்டு தான் இருக்காங்க. தர்காக்கு இந்துக்களும் போவாங்க, தர்காக்களுக்கு முஸ்லிம் தான் போக மாட்டாங்க, இந்துக்கள் தான் போவாங்க. இத்தனை வருஷம் இல்லாத கலவரம் ஏன் இப்போ உங்களுக்கு வருது? ஏன்னா தேர்தல் வருது. தேர்தலுக்காக திமுக அரசியல் பண்ணுதா? ஆமா, கண்டிப்பா. ஆவுன்னா இந்துக்களையும் பிராமணர்களையும் தமிழர்களையும் அவமானப்படுத்துறதையே வேலையா வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இவங்க இந்த பிரிவினை, இதை விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு கலவரம் உண்டு பண்ணலாம் நினைச்சாங்க. அவங்க பாஜா பலிகளை. ஆனாலும் இப்ப வரைக்கும் திமுக நாங்க கண்டிப்பா 2026 தேர்தலில் ஜெயிப்போம்னு ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்களே மேம். 200 அடிப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக வந்து உண்மை சொல்லிட்டாதான் நீங்க ஆச்சரியப்படணும். அவங்க பொய் சொல்றத பழக்கமா வச்சிருக்காங்க. பொய் சொல்லிதான் அவங்க அரசியல் பண்றாங்க. இந்த 5 வருஷம் முன்னாடி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுமா? தெரியும் மேம். இப்ப கூட லேப்டாப்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. 5 வருஷம் முன்னாடி கொடுத்த வாக்குறுதி அது 505 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல 99% நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு, 95% முடிச்சிட்டோம், இன்னும் 5% தான் பாக்கி அப்படின்னு அப்பா ஸ்டாலின் அவர்கள் மார்த்தட்டிக்கிட்டார். இல்லையே அப்படின்னு எல்லாரும் கேள்வி. அதாவது அங்கொன்னு இங்கொன்னுமா கேள்வி இல்லை, ஒட்டுமொத்த மக்களும் எதை நீ முடிச்ச எனக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு சொன்னதும் அவசரமா மகளிர் உரிமை திட்டத்துல விடுபட்டு போனவங்களுக்கெல்லாம் இப்ப போன மாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல இப்ப போன மாசம் தான் எல்லாரையும் சேர்த்திருக்காங்க ஒரு பெரிய கணிசமான அளவு. ஃபர்ஸ்ட் ஒரு தரம் ஒரு கரெக்ஷன் பண்ணாங்க பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி, இப்ப அசம்பிளி தேர்தலுக்கு முன்னாடி திருப்பி பண்றாங்க. லேப்டாப் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, பண்ணலை. இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க 10 லட்சம் லேப்டாப்பை இவங்க கொடுத்தாங்களா? அதுக்கு கவரை வந்து எதிர்கட்சி கொடுத்தாங்களா? பாட்டு விஜய் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் செம்ம காமெடியாக இருக்குது. இதுக்கு அவங்க அந்த திமுக காரங்க அதுக்கு பொங்குறத பார்த்தா தான் காமெடியாக இருக்குது. ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு கொடுத்த லேப்டாப்பில் நீங்கள் அவரோட இதை அழிச்சிட்டீங்க, அவரோட முகத்தை அழிச்சிட்டீங்க, வால்பேப்பரை மாற்றிட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் நன்றி உணர்ச்சியே இல்லை அப்படின்னு யார் சொல்றாங்க மேம்? நன்றி உணர்ச்சி இப்படியெல்லாம் புலம்பியிருக்காங்க. அவங்களுடைய தலைவர்கள்லாம் புலம்பியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் நன்றி உணர்ச்சியே இல்லை அப்படின்லாம் புலம்பி. நான் கேட்குறேன், எதுக்கு நன்றி உணர்ச்சி? அங்க காலேஜ்ல படிக்கிறவன் அத்தனை பேரும் வந்து விஜய் ரசிகரா இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது அண்ணாமலை ரசிகரா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து இங்க எங்க போட போறாங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது திமுகக்கு தெரியாதா? எப்படி இருந்தாலும் தெரியல, எல்லாம் நப்பாசதான். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேம்.